மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் புது வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பார்த்தா தான் தெரியுது ரெக்கார்டே ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி அப்படியே ரெக்கார்டிங் எடுப்போம். ஆனால் நான் இன்னும் ஃப்ளோர் இன்னும் போடலை புது வீட்டுக்கு. ஸோ அந்த கிளிப்பில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ஃப்ளோர் வந்து நம்ம போடலாம், அது வரைக்கும் சும்மா அப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் லேட்டாகவே போட்டுக்கலாம் ஃப்ளோரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இந்த ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளோரு அப்புறம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபார்ம் வந்து கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தூக்கத்தை போட்டுருணும். ஓகே, ஸோ எழுந்திரிச்சாச்சு. எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளோர் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அப்புறம் சாரி, அந்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கோங்க. முன்னாடி ஐயோ சரி, ஃபர்ஸ்ட் இந்த டர்ட்ஸ் உள்ள போயிடுறாடி. இதாங்க எனக்கு மைன்கிராஃப்ட்ல பிடிக்காது. டக்குன்னு உள்ள போசனா உள்ள போக மாட்டான், மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டட்ஸ் 63 டட்ஸ் அதுக்குள்ள அந்த கிளிப்பில் ஏதோ பண்ண போல இருக்குன்னு தெரியல. இந்த கிளிப்பே நான் வீடு கட்டுறதே ஒரு பார்ட்டாக மாதிரி மாற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி எடுத்து முடியாச்சு, இப்போ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறேன். பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அடப்பாவி இன்னும் ரெக்கார்டே ஆகலைடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இவ்வளோ வேலை பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஓகே, பார்த்தீங்களா கைஸ், நம்ம வீட்டில் இப்போ எல்லாம் வந்து அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கிறது. சரி சரி ஓடுறா ஸ்டாக்காக டர்ட் இருக்கு கைஸ். இந்த டர்ட்டெல்லாம் என்ன பண்ணுவ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒன்றே வந்துச்சு, அடப்பா இது வந்துச்சு. எல்லா டர்ட்ஸையும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது, மேலே பிளாக் ப்ளேஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ணிப்பேனே. ஓகே, ஸோ இப்போ வந்து எங்கடா இருக்குது கிராஃப்டிங் டேபிள்? இங்கே இருக்கா? ஸோ ஸ்டிக்கு, ஒரு ஷவல், ரெண்டே பண்ணிப்போம் நைஸ். நம்மளுக்கு தான் அவ்வளோ ஸ்டோன் இருக்குல்ல. ஸோ 2 ஷவலு, ஒன்று வந்து இந்த இடத்துல, இன்னொன்று ஷவல் இந்த இடத்துல. ஓகே திருப்பி வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சோம். ஓகே சரி ஸ்னீக் பண்ணி நான் வந்து மைன்கிராஃப்ட் விளாடாத காலத்துலலாம் நான் ஸ்னீக்னா என்ன நினச்சேன், அந்த ஸ்னீக்னா இந்த ஒரு பிளாக் உள்ளே போகலாம் அப்படின்லாம் நினச்சேன். அது வந்து அப்படி தவழ்ந்து அந்த கிராணிலலாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, தவழ்ந்து போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஸ்னீக்னா மைன்கிராஃப்டில் வேறு மாதிரி இருக்குது ஸ்னீக். ஸோ ஓகே, ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து இந்த சைடும் கிளியர் பண்ணிடலாம், ஏன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அப்புறம் போன பாட்டில் என்ன சொல்லணும்னா, அதான் அந்த ரெக்கார்டே ஆகலை பார்த்தீங்களா, அந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பேன், அந்த வெளில வந்து கொஞ்சம் இந்த நம்ம வீடு கட்டின இடத்துல வந்து டோர் வந்துருச்சா, டோர் எங்கே ப்ளேஸ் பண்ணுறது? ப்ளேஸ் பண்ணுவோம், சீக்கிரம் ஓடுறா. ஓகே முடிச்சாச்சு. சீக்கிரம் அப்படியே ஒரு கலெக்ட் ஃபில் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ஃபுல்லாக பண்ணிடுச்சு. எஸ், இது வந்து இப்போ ஃபுல்லாக பிளாங்க்ஸ் போட்டு அடைச்சிடலாம், அப்போ தான் அழகாக ரொம்ப வருது. ஓகே, பிளாங்க்ஸ் செய்கிற அளவுக்கு விட்டுருக்கா, ஸ்னீக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான். ஓகே, ஸோ ஸ்லாப் செய்யணும், பிளாங்கே வச்சிடலாம். பிளாங்க்ஸ்
பிளாங்காவே வச்சிடலாம். ஆனால் ஸ்லாப் செஞ்சு வைக்க தேவை. பிளாங்கே நல்லா தானே இருக்கு. கண்டிப்பா அந்த பிளாங்க் பத்தாது. சொல்லி வேணும்ல பிளாங்காலி. ஸ்லாப் கொஞ்சம் செஞ்சிருக்கணும். சிக். ஓகே, டக்குன்னு போயிட்டு விட்டு சாப் பண்ணுறாங்கலாம். பின்னாடி தான் இருக்கு. ஸ்பீடா வரும். ஸ்பீடா ஓடுனா அந்த ரெக்கார்டிங் ஆகல பார்த்தீங்களா? அந்த படம் சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். கேவுக்குள்ள போய் திரும்ப வந்துட்டேன். பிரிட்ஜ் வுட் எடுக்கணும். அது வந்து ஒரு வேற கலர்ல இருக்கும். நம்மளுக்கு இந்த வுட் ஹீட் ஆகாம இருந்தா சரிதான். இங்க விட்டீங்களா வீடு? அழகா பண்ண. சரிப்பா சொல்லுங்க. இன்வென்ட்ரி ஃபுல் ஆகலையா? அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக உள்ளது. ஒரு நிறையவே வுட்டு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். என்னடா நிட்டிஷா சரி. நான் கூட பயந்துட்டேன். ஓகே, ஸோ வாய்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னு சில பேருக்கு நினைக்கலாம். ஏன்னா போன வீடியோலாம் வாய்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ அது ஏன்னா கொஞ்சம் தொண்டை கட்டி போயிடுச்சு. அது ஏன் நம்மளுக்கு இந்த வீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மேலே என்னடா வேற முடியுமே. சரி விடுங்க, நம்ம வந்த வேலையை பார்த்தாச்சு. இதையும் அப்படி சாப் பண்ணிடலாமா? சீடு யாரோ கீரை போட்டு போயிருக்காங்க நம்மளுக்காக. சீடு எடுத்துடலாம். நம்ம தான் உடச்சிருக்கோமா தெரியல. இந்த சாம்பிளிங்கை பார்த்தா சும்மா விடாதீங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த சாப்ளிங் இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று அங்கே அப்படியே வச்சுட்டு போயிடும். அடுத்த வரப்போது இங்கே மரம் இருக்கும். அதுதான் ஸ்பீட். என்னடா ஸ்பீடாக வர்றா? ஐயோ ஸ்பீடாக வர்றா. ஸ்பீடாக வரான்னு சொல்லிட்டு பண்ணுறோம்ங்களா? கிளாஸ் பேன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி விடுங்க, நடந்து போயிடுச்சு. அது மறந்துடலாம். வெறும் 24 என்னடா 24 சொல்லிட்டு எவ்வளோ வந்துட்டு இருக்கு? ஓகே 64 இருக்கு. ஒன் ஸ்டாக் பார்க்கலாம். 10மா இல்லையா? ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு டோர் வச்சிடலாம். டோர் முக்கியங்களா? ஸ்டார்ஸுக்கு பதில் டோரை எடுத்து இங்கே வைக்க வேண்டும். அப்புறம் இந்த ஒரு எம்எல்ஜி பண்ணேன் மைண்ட் கிராஃப்டில். சும்மா க்ரியேட்டிவில் தான் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். எம்எல்ஜிக்கு முன்னாடி பண்ணுவேன், ஆனால் டச் விட்டு போயிடுச்சு. விடுங்க. சரி, ஆனால் இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் பண்ணேன் மைண்ட் கிராஃப்டில். ஸோ க்ரியேட்டிவில் தான் ஆக்சுவலாக பண்ணேன். ஸோ பண்ணிட்டு இருக்க போது அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் தான் பண்ணேன் இத்தனைக்கும். ஓகே, இருங்க பேஸ் பண்ணிடுங்க. பேசுகிறேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் இந்த இது வந்து பண்ணிட்டு இருக்க போது என்னாச்சு, ஆக்சுவலாக சர்வேவில் பண்ணாலும் ஒரு ஐடியா. சரி, ஆனால் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். சர்வேவில் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த க்ரியேட்டிவில் உங்களால் அந்த ஸ்கை லிமிட் வரைக்கும் போக முடியும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஸ்கை லிமிட் வரைக்கும் போனேன். என்னடா காலியா ஒரு ஸ்டாக் வச்சுது? என்னடா இன்னும் கொஞ்சம் ஃபட்டி விட்டுரு. பரவாயில்ல. ஒரு ஸ்டாக் காலியா கைஸ்? பார்த்தீங்களா மூளைய? இப்படி ஒரு ஸ்டாக் காலியாச்சு. இப்படி இருக்கும். இப்போதான் வீடு பார்க்க வீடு மாதிரியே இருக்கு. ஓகே, சமைச்சு அடப்பாய் உள்ளேயே பிளான்ஸ் வச்சிருக்கேன். இதை பார்க்காம வெளில போயிட்டு இது பண்ணுங்க. பாருங்க கைஸ், நம்மகிட்ட மொத்தம் இப்போ வந்து 2 ஸ்டாக் ஆஃப் டர்ட் இருக்கு. டர்ட் வச்சு எப்படி ஒன்றும் பண்ண போகிறது. இந்த பிளாக் ஆனால் நல்லா இருக்கு. சரி விடுங்க. வாட்டர் பக்கெட்லாம் வச்சிருக்கேன். ஒரு செஸ்ட் இருக்கு. இந்த செஸ்ட்டு பக்கத்தில் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து மைண்ட் பண்ணலாம். இந்த இதை வந்து இங்கே இது எப்படி மைண்ட் பண்ணுவேன்? மைண்ட் பண்ணுறது இது வேணும். பிக்கேக்ஸ் வச்சு வந்துட்டு இங்கே வச்சிடணும்.
இதை மைண்ட் பண்ணிடுறேன். ஆனா ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஓகே கிராஃப்டிங் டேபிள். ஓகே இப்போ வீடு நல்லா நீட்டா இருக்குல்ல. பெட்டையும் மாத்தோம் இடத்த. பெட்டை உடைத்து பெட்டை தூக்கி எங்க வைக்கலாம்? அப்படி ஜன்னல் சைடா பார்த்த மாதிரி வச்சிடலாமா? இந்த சார் இன்னொன்று பெட்டி செய்வோமா? உள்ள இருக்கா? இருக்கு. பிளாங்க் இருக்கா? இருக்கு. என்ன பண்ணணும்? ஃபுட்டு செய்யணும். என்னடா செய்யடா? பெட்டி வுட்டுன்னு சொல்லிட்டு பண்ணீங்களா? பெட்டு இங்கே வைக்கணும். பெட்டை இந்த பெட்டை வந்து உடச்சி இந்த பெட் எடுத்து இங்கே டபுள் பெட். ஓகே இப்போ நம்ம வீடு வந்து 2 BHK. ஓகே ஹால் கிச்சன்லாம் இல்லை, ஆனால் விட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இதுதான் ஹால். ஓகேங்களா? ஃபர்னஸ் தான் கிச்சன். நீட் ஆயிடுச்சு. தூங்கலாம். ஓகே ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு இந்த பார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். எப்படி கொஞ்சம் நேரம் சீடு வேட்டைக்கு போகணும், அதுக்கப்புறமா பார்ட்டை முடிச்சிருவோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடு கட்டுற வீடியோ இருக்குதுங்களாங்க, அது வந்து 30 minutes பார்த்துக்கோங்க. 30 minutes இந்த வீடியோ போச்சு. அர்த்தம் இந்த 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 ஏரியாவெலாம் கிளியர் பண்ணுறான்னு சொல்லி நம்ம இது கிளியர் பண்ணோம்னா நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ஸோ கையில் வந்த டார்ச் சீடே வர மாட்டேன். டார்ச்சில் பண்ண வராதோ, விரும்பியில் ஒன்றா தான் வருமோ? விரும்பிலே பண்ணோம். பயந்துருச்சு. பார்த்தீங்களா? விரும்பியில் பண்ணாதான் வருது. ஷீட் வச்சு பண்ணா வருமா? தம்பி ஷீட் வச்சு பண்றப்பா ஷீட் வச்சு பண்ணா வருது. ஓகே இன்னும் கொஞ்சம் கிராஸ் அதிகமாக இருக்கு. விட்டு ஃப்ளவரை வெட்டிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சும்மா இருந்தேன். வெட்டுறா. வெட்டு ஷீட்லாம் பத்தாது. வெட்டு ஷீட்லாம் பத்தாது தம்பி. ப்ளீஸ் அடப்பாவி. வெட்டினேன். ஆனால் நம்மளுக்கு கம்மி ஷீட் தான் கிடச்சிது. சரி ஓகே, இதை வச்சு ஒரு டெம்பரரியாக ஃபார்ம் செய்யலாம். பாருங்க அப்படியே ஓடிக்கிட்டே ஜம்ப் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. சும்மா ஒரு சொல்ல வேண்டியதான். நீங்கள் டெரஸ் ஃபார்மிங் பண்ணலாமா? இல்லை வேணாம். இங்கே பக்கத்துலேயே இங்கே பெஞ்சை போட்டு பண்ண ஆரம்பித்தோம். கதை ஓப்பன் பண்ண இப்போ நான் வந்து தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க போகிறேன். ஸோ ஐயோ ஷவல் அது தேவையில்ல. ஒன்றும் நான் ஏற்கனவே ஒரு ஷவல் இருக்குல்ல. ஸோ இங்கே வச்சிடலாம். ஷீட் அது கூட வைக்கிறேன். சரி ஸோ இது அதாவது ஷீடு நம்மகிட்ட ஆக்சுவலி இருக்கா? 4 இருக்கு. போடு 15. ஓகே போதுங்க. கொஞ்சம் உட்டு ஓகேங்களா? ஸ்டிக்கு நானே பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கு நிறைய பண்ணிட்டோன்னா ஃபென்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ நான் திருப்பி ஸ்டிக்கு பண்ணணும். பண்ணிட்டேன்னா ஃபென்ஸு கேட்டு. ஸோ இப்போ இந்த உட்டுக்கு பதில் ஃபென்ஸ் கேட் நம்மக்கிட்ட 12 தான் இருக்கா? கம்மி. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு என்னடா ஆச்சு? எடு ஃபுல்லாடு ஃபென்ஸ்.
21. ஓகே அவ்வளோதான், 24 தான் பண்ண முடியும். சரி வாங்க வெளில போகலாம். இப்படி வீட்டு பக்கத்துலேயே தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் என்னடா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டேன். ஓடுறா. ஆ ஓகே வச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாமா? சின்ன ஒரு ஃபார்ம் தான் இப்படி பில் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பெரிய சீனாக இல்லை ஓகேங்களா, சின்ன ஃபார்ம் ஓகேங்களா, அவ்வளோதான் ஃபார்மே அவ்வளோதான். ஒரு எக் இருக்கு. எக்கெல்லாம் சும்மா எங்கேயாவது தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு ஒரு ரெசிபி செய்வோம் ஒரு நாள். நம்ம என்னதான் நீ நிஜத்தில் செஃப் ஆக போனாலும் மைண்ட் கிராஃப்ட்லேயாவது செஃப் ஆகி காமிக்கிறோம் ப்ளீஸ். ஓகே கரெக்டாக இருக்குமா? ஆர்கிடெக்சர் அடப்பாவி காலியா கேக் கணக்கு எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த பாவி இன்னும் ஒரு ஃபென்ஸ் வேணும் ப்ளீஸ். உட்டு இருக்கு இல்லை உட்டு இருக்கு. பிளான்ஸ் தான் இல்லை உட்டு இருக்கு. உட்டு ஸ்டிக்ஸ் அதை வந்துட்டு சொன்னோம். உட்டுக்கு பதில் ஃபென்ஸ், 3 ஃபென்ஸ். எனக்கு எப்படி ஒரு ஃபென்ஸு தான் தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஒரு ஃபென்ஸ். ஓகே ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து அந்த வாட்டர் பேக்கெட் எடுத்து வாட்டரை போட்டுருந்தோம். அப்படியே உள்ளே போட வசிக்கிறோம். இப்போ தேவையில்லாத ஐட்டம் இது இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறான் அந்த. சோப்பா என்ன போச்சு ஃபென்ஸா? ஓகே இந்த இதுக்குள்ளே வச்சிடலாம். ஃபென்ஸு எக்கு இது இதில் வந்து வாட்டர் பக்கெட் பா ஓ எஸ் இனஃப். நான் வந்து இந்த ஷவலில் ஸ்டிக்குக்கு பதில் ஹோ வந்து உள்ளே போயிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுறான். உள்ளே போடுறான். ஸோ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணணும். வர்றான் டைம் மிட் டே, சூப்பர் டே டைம் மிட் டே தான் மிஸ். இங்கே பார்த்தீங்களா இதில் ஒரு சீடி சூப்பர். வச்சு பண்ணாலும் சீடு கிடைக்குதுல. டேடே தம்பி ஆகாதா. சரி அப்போ மிடில் ஒரு வாட்டர் சப்ளை போட்டுருவோம். ஷவல் எடுத்து வெட்டு போடு வாட்டர். ஓகே நீங்களா என்னப்பா இனிமேலும் நீங்கள் என்ன டேட்டா மாறிங்களா சொல்லுங்கப்பா. இப்போ மட்டும் ஒருத்தவங்க மாற மாட்டானே. ஓகே சூப்பர். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி இடத்துல தான் இது வைக்கணும். ஸோ இங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ண முடியுமா? அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக அந்த வாட்டரை சுற்றியே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே அதுதானா அதுக்குள்ளையா? ஓகே இவ்வளோ தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா இதான் நம்ம ஃபார்ம். நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஓகே மற்ற ஐட்டம்லாம் உள்ளே வச்சுட்டு ஃபுட்டு குழம்பு நீங்களா கோழி ஊற்றிட்டு போயிட்டுருவோம். பசிக்குதுங்க எங்களுக்கு. சாப்பிட்றா சாப்பிட்டாச்சு. ஓகே கைஸ் சன் செட்டும் ஆக போதே. ஓகே சரி வீட்டுக்கு வச்சுக்கலாம். நல்லா இருக்கு ஆச்சா. ஃப்ரெண்டு போதும். ஆனால் எப்படி இங்கே ஸ்பான் ஆச்சுன்னு எனக்கு தெரில. இங்கேயே நமக்கு வாட்டர் சப்ளை இருக்குது. அழகாக பக்கெட்டு போச்சு. என்னடா இது எதுக்குடா எடுத்தோம்? வரேன் அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம்னு நினச்சேன். போட உள்ள போடா. கேஸ் இங்கே வந்து நிறுத்தலை ஒரு வாட்டர் சப்ளை. அப்படியே செம்மல. என்னடா தம்பி உள்ளே போய் டேட் எடுக்கலான்னு பார்த்தா
ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பை 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 எஸ். ஸோ இருங்க, லாஸ்ட்டாக என்னடா இதெல்லாம் பண்ண முடியாதா என்ன? சரி பண்ண முடியும் இல்லைங்க. அப்படியே வீட்டை சுற்றி இந்த மாதிரி ஆக்கி விடும். ப்ளீஸ் அப்படியே இந்த கிராஸ் நம்ம விட்டுறோமா? இதுல இருந்து நம்மளுக்கு அப்படியே 20 இது சீடு கிடைக்கும். அப்படி இருக்கும். இந்தா நான் பண்ண போதும் ஒரு சீடும் கிடைக்கலையா? இப்படி பண்ண போது மட்டும் ஒரு சீடு கிடைக்குமா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கிடைச்சிதான் எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல? செம்மையா தான் இருக்கும். வாங்க, என்ன கிடைக்காது? பரவாயில்ல, ஒட்டி பிளேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேப் விட்டு தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அப்பப்ப புத்திசாலிங்கிறத நிரூபிக்கிறோம் போல இருக்கு. இது ஏன் பண்ண முடியல? ஓகே, சன் செட் ஆக போகுது. ஓகே, ஒரு தூக்கத்தை போட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். அப்பா, சன் செட் ஆகாத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சு ஒரு செயல் செஞ்சிடலாம். ஆப்ஷன்ஸ், தேர்ட் பர்சன் வியூ, எஸ் பட் அகெயின். ஸோ பை 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 கைஸ். இங்கே பாருங்க, உங்களுக்காக நான் வந்து இதெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து காமிக்கிறேன் சன்செட்டு. பாருங்க மஜாவா இல்லை? இந்த தேர்ட் பர்சனை இப்போ இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு கஷ்டம். ஓகே, நானும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன். தூங்குல தம்பி, தூங்கு 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 தூங்கு. கையில் ஃபெதர் வச்சு தூங்கு 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 தூங்கு. பிக்கெட்ஸ் தான் மைண்ட்ரஃப் மாதிரி இருக்கு. ஆஹா, இப்படியோ தூங்கியாச்சு. ஓகே, 5 நிமிஷத்தில் விழுந்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை 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 பை. கடைசியில்